மலையாள தமிழனுக்கு அழகா பிறந்தவள் பார்வதி பாரு சென்று தாய்த்தந்தில் பார்க்கிறோம் கோயில்கள் பார்க்கிறோம் அதற்கு முன்பதாக சின்னத்திற்கு பயிர்ந்ததற்கு ஒரே ஒரு ஆசைதான் அதை எப்படியே வளர்க்க என்று ஆசைப்பட்டிருந்தேன் சுவாமி பணிவிட்டு போது நீ மனதால் நினைத்தால் மகேசன் ஓடோடு எப்போது நீ வளருவாய் வாழ என்று பார்த்தேன். இப்போது உன்னை திருமணம் செய்வதற்கு தேவன் எல்லோரும் மனைவாயிரத்திய பெண்ணை கேட்டார்கள். அவனும் கொடுக்கிறன் ஒப்புக்கொண்டு விட்டான். இப்போதே கல்யாணம் இது உன் தலைமை இருந்தால் தேவன் மூவர் எல்லோரும் சேர்ந்து இந்த உமாவாசத்துக்கு திருமணம் இருவருக்கும் திருமணமானால்தான் அழகான ஆண்மகள் பிறக்க முடியும். ஆறுமுக ஆன்மீக உள்ளங்கள் அழகான தெய்வீக திருமணம் பார்வதா திருக்கல்யாணம். ஒவ்வொரு கஷேத்திரத்தில் எந்த ஒரு காயம் வைத்தாலும் முருகன் தெய்வானை திருமணமும் பார்வதியோடும் தெய்வீக திருமணம். உலகத்திற்கெல்லாம் தாயானவன் உலக மகாசக்தி, உலகத்திற்கெல்லாம் தந்தையானவன் ஈசன். இருவரும் இடையே ஜீவன் கிடையாது. அப்படிப்பட்ட தாய்க்கும் தந்தைக்கும் திருமண வைபோகம் அமர்ந்திருப்பது 10 பேர் இருந்தாலும் இது 10,000 பேருக்கு சமமான ஒரு நிகழ்வு. அதனால இப்போது தெய்வீகமான நிலத்தோடு எல்லோரும் கண்டுகளிங்கள் இந்த பார்வதா திருக்கல்யாணத்தை. பார்வதா நடந்தால்தான் 6 முகம் உள்ள குழந்தையை என் நெற்றிக்கண்ணில் 6 பொறிகள் கிளம்பின. உண்மைதான். இது சரவண பொய்கள், உங்கள் குறை தீரும். அப்படி சரவண பொய்கள் வெற்றி 6 பொழுதில் கார்த்திகை பெண்ணால் வளர்க்கப்பட்டு அப்படியா நீ சென்று உன் பிள்ளையை அழைத்தால் உடல் முகம் ஆளாக இருக்க வேண்டும். அப்படியா அப்படியே எப்போது மகளே முருகா செல்வங்கள்
என்று சொல்லியிருக்கிறார்கள். உன்னுடைய மகன் இளையவன் மனைவி கார்த்திகையா, கார்த்திகை பெண்ணால் விளக்கப்பட்டு உனக்கு சிறப்பான பெயர் கார்த்திகையன். இன்னும் சொல்லப்போனால் கந்தன், கடம்பன், கார்த்திகையன், முகன், தன்முகன், வேறவன், இப்படி உனக்கு பல ஞாபகம் உண்டு. உன்னை படைத்த காரணத்தை என்னை படைத்தது காரணம் என்ன தந்தை? ஆயிரம் வீரம் வந்து ஆண்டு வரக்கூடிய இவர் அரக்க குற்றத்தை சேர்ந்தவர்கள் என் யோசனை கவனம் செலுத்துவார்கள். அதை கேட்டு வந்து கொடுத்து அவன் வைத்து வாழ்வான் இருந்தால் வளர்த்து கொடுத்து அவன் சிவனானவன் தேவர்களால் அடித்து நான் செய்தான். பரதனி தேவர்களை என்னால் வழிவில்லா வளர்த்து வாங்கிவிட்டான். அதனால் தான் தேவர்கள் தீர்ப்பதற்காக நான் சக்தியில் அவனுக்கு சக்தி வளர்ந்தேன். அது வாயிலாக ஐந்திற்கு அப்பாற்பட்ட ஒரு ஆறுமுக குழந்தை உற்பத்தி செய்து சூர சம்மாறு முடிக்க என்னுடைய படைத்து உனக்கு துணையாக நவ வீரர்கள் அந்த நவனுக்கெல்லாம் தலை தாங்க வரக்கூடிய வீரவாகத்தை கொண்டு வீரவகையை சென்று சூரனை பார்த்து நியாயமா கேட்க அவன் திருந்தனால் வாழட்டும். ஆகையால நீ ஆணுக்கே பிறந்திருக்கின்றாய். ஒரு ஆணு பெண்ணை சேர்ந்ததான் குழந்தை பிறந்தா சக்தி கிடைக்கும். இப்போ சக்தி இல்லாமல் நீ பிறந்திருக்கின்றாய். உண்மை. சக்தி இல்லாமல் அந்த அரக்கனை எப்படி சந்தித்து நான் என்னால் அழிக்க முடியும்? ஆமா அதுதான் இப்போது இருக்கிறார் சக்தியே இந்த சர்வ உலகம் முத்தட்டி சமூக ஆளுமைகள் பெற்றவர்த்தினார் தேவரை சிறை வைத்து நான் முடிக்குள்ள மண்ணை வாழ்ந்து கொண்டிருக்கும்போது நடந்து என்ன தெரியுமா? யாரோ சிவனால் பறிக்கப்பட்டவன் கந்தனா கடமனா சிவனா அதாவது தேவர் கூட்டங்களோடு வந்து சிவஞ்சிய மொழியை உடைத்து என் தண்ணி காளிதாசனை கொண்டு வந்துவிட்டான். இதுவே இப்ப நடந்து கொண்டு வருகின்றது. இந்த யுத்தத்திலே என் தம்பி சிங்கமனை பலி கொடுத்தேன். என் ஒரே மகன் பாண்டுகோமனை பலி கொடுத்தேன். சரி இனி இருப்பது நான் ஒருவன் தான். யார் வந்தாலும் அந்த அரக்கணிகள் தான் இருக்கக்கூடும். பார்க்கிறேன். இந்த சிறுவனை கண்டு வணங்கி விட்டதா? இந்த கையில் வணங்கி விட்டது. இருந்தாலும் இவனை பார்க்கும் போது இங்கிருந்து வருகிறாய். நான் யார் என்று பார்த்தாலே புரியவில்லை உங்களுக்கு. கந்தன், கடம்பன், கார்த்திகேயன், குமரன், வேலன், வேலாயுதன், அந்த சிவபெருமானுடைய மகன். சிவனுடைய மகனா? என் தம்பிடா இவன். என் தம்பிடா. நானும் அதே சிவனால் படைக்கப்பட்டவன் தானே. தம்பிக்கு என் தம்பி 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 வந்து விட்டாரா? யாவர்களை எல்லாம் அழிந்து விட்டார்கள். இப்போது வந்திருக்கின்றேன். உனக்கு என்ன வேண்டும் கேள், நான் தருகிறேன். எனக்கு என்ன வேண்டும் தம்பி? உனக்கு நான் படித்து உதவுகிறேன் என்று உரைக்கிறார். எனக்கு வேற யாரும் தேவையில்லை, நீதான் தேவை. நான் தான் இருக்கிறேனடா. நீதான் இருக்கின்றார். எனக்கு எதிரியே நீதான். என்ன உரைக்கிறாய்? உண்மை. தேவனை சிறைவிட வேண்டுமா? தேவனை சிறைவிட்டால் உயிர் பிச்சை கிடைக்கும். இல்லை என்றால் உன் உயிரை கொண்டு விடு. சிறுவன் என்றால் உன்னை நான் விட்டுவிட்டேன். நீ என் தம்பியாகப்பட்டதால் உன்னை விட
சொல்லுகிறேன். ஏய், சிவன் உன்னை படைத்தார், என்னையும் படைத்தார். ஏய், எனக்கு சாகாத வரத்தை கொடுத்தான். ஏய், என்ன ஒண்ணும் உன்னால் செய்ய முடியாது. உன்னை ஒன்றும் செய்ய முடியாது. இத்தனை நாட்களாக யாருக்கும் தோல்வி கண்டது கிடையாது. இந்த சிறுவனுக்கு நான் தோற்றுவிட்டேன். இவரை தப்பிக்க வேண்டுமானால் சிவனுக்கு பெற்ற வரத்தின் பிரகாரம் இப்போது ஒரு மருத மரமாக நின்று விடுகிறேன் நான். இப்போது என் கையில் இருக்கிற சத்திலே இதால கிட்ட இரண்டாக பிளந்தேறுகிறேன். அடிமை 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 முருகா, என்ன? அதாவது ஈசனால் சாகாத வரம் பெற்றவனான். நீ நினைத்தால் என்னை கொல்ல முடியாது. எனக்கு இறப்பே கிடையாது. எங்க மரத்தை பிளவக பிறந்தால் ஒருவன மயிலாகவும் ஒருவன் சேவலாகவும். இன்று முதல் நான் மயிலாக உனக்கு வாகனமாக இருக்கின்றேன். ஆனால் என் மனதிலே ஒரு எண்ணம். என்ன? உனக்கு கண்ணன், கடம்பன், கார்த்திகன் என்ற பெயர் தான் உனக்கு. இந்த சோழபத்மனா உனக்கு பெயர் வைக்கப் போகின்றேன். என்ன பெயர்? அதாவது உலகத்திலேயே சிறந்த மொழி எந்த மொழி தெரியுமா? தமிழ். அந்த தமிழுக்கு மறுபெயர் முருகு. முருகு என்றால் அழகு. முருகா என்ற பெயரை வைக்கின்றேன். அது மட்டுமல்ல, உன்னை வணங்க வரும் பெற்றவர்கள் முதல் என்னை வேண்டி வணங்கி விட்டு பிறகு உன்னை வணங்க வேண்டும். அப்படியே ஏழுமை ஏழு விளையாட்டு என்னை ஆட்கொள்ள வேண்டும். முருகா என ஆட்கொள்ள வேண்டும். அழகான முருகன் என்ற பெயரை சுரன் வைத்து விட்டான். மல்லமரமாக அவளுக்கு மறைக்க வேண்டும் என்று மல்லமரம் உரைத்தான். இரண்டு பிறகாய் பிறக்கப்படும் சக்திகளை கொண்டு ஒருவரை சேவலாகவும் ஒருவரை மயிலாகவும் சேவலை பொடியாகவும் மயிலை வாகனமாக கொண்ட பெருமாறி அவன் கூறியவாறு ஏறு மயில் ஏறி விலை யாழை மாணவர் நீ என்ன வேண்டும் ஆகிய அருணாதத்தில் அவனை விருதாய் சுரபப்பனை கொன்றீர்கள். தேவர் குறையெல்லாம் தீர்த்தீர்கள். தேவனுக்கு தேவ சேனாதிபதி பட்டத்தை கொடுத்தார். அது மட்டுமல்ல, அருமை மகனான தெய்வயானியை உனக்கு மனமுடித்து கொடுக்க ஆசைப்படுகின்றார். அதனால் தேவரை குறையை தீர்த்தார். தேவ சேனாதிபதி பட்டமும் அழகான பெண்ணான தெய்வயானையை மனமுடித்து அழகான தெய்வயானை இதை பூரா சொல்ல அழுத்த இடம். ஆகையால் இந்த இடத்துக்கு திருச்செந்தூர் என்று சேர்த்து கட்டும். முருகனுக்கு திருமணம் கொண்டால் திருப்பன் குலத்தை திருமண வைபவம் கிடையாது. திருப்பரம் கொண்டு சென்று தெய்வானையை மனமுடிக்க புறப்படுகள் திருப்பரம். தேவர் தலைவன் தேவனுடைய மகளான தேவயானையை மனமுடிக்க வேண்டும். வள்ளி அம்மையாரை மனம் விட்டு வள்ளி தெய்வானை சுப்பிரமணிய சுவாமியாக காட்சி கொடுக்க வேண்டும்.
இந்த புண்ணிய சேத்திரத்திற்கு அப்படியே வள்ளி திருமணம். வள்ளி இன்னும் ஒரு மாலை வேண்டும். மாலை கோயில் இருக்கா? ஒரு மாலை தெய்வானைக்கு மாலை இல்லையே. சாமி இருக்கும் ஒரு சின்ன மாலை கொண்டு வண்டியில ஸ்பேனர் இருந்தா சின்ன ஸ்பேனர் 2 டிக்கெட் அருமையான அருங்காட்சி. பார்வதேவிக்கு அழகான திருமணம் முடிந்த பிறகு வள்ளி தெய்வானை சமேதராய சுப்பிரமணிய சாமிக்கு அழகான ஒரு திருமண வைபோகம். சூரசம்ஹாரம் முடித்து சந்தோஷமாக தெய்வானை மனமுடித்து கொடுத்தான் தேவேந்திரன். வள்ளி கொஞ்சம் அசதக்கூடிய அழகான அந்த நகைக்கு மனம் பெற்றுக்கொண்டு ஒரு வள்ளி தெய்வானையாக அழகான அருங்காட்சி. இந்த புண்ணிய கஷேத்திரம் அழகான ஒரு பெயர் மருதமலை முருகன் சொல்லக்கூடிய நகர். இந்த KK ரோட்ல அமைந்திருக்கின்ற அழகான ஒரு கஷேத்திரம் அமைதும் கஷேத்திரத்திற்கு ஒரு பெயர் அமைவதும் கொடுத்து வச்சிருக்கணும். எத்தனை பெயர் அமைந்தாலும் அந்த கஷேத்திரத்திற்கு மருதமலை நகர்னா எந்த எம்பெருமானுக்கு அழகான சஷ்டி இதே சூரசம்ஹாரம் முடித்து முருகப்பெருமானுக்கு அருமையான திருமண வைபோகம் முடித்து அழகான ஒரு காட்சியோடு இந்த காட்சி முடிவடைகின்றது. நூற்றுக்கணக்கான மக்கள் வந்தார்கள், பக்தர்கள் வந்தார்கள். ஆனால் இந்த காட்சியை பார்க்க யாருக்கும் இந்த கொடுப்பனை கிடையாது. ஏன்னா இந்த காட்சி முக்கியமா பார்க்கணும். சூரசம்ஹாரம் முக்கியம் அல்ல. முருகனுக்கு திருமணமாகிய திருமண வைபவத்தோடு இந்த காட்சியை பார்த்தால்தான் நம்முடைய குடும்பத்தில் திருமணமாகாத ஆணும் பெண்ணும் இருந்தால் இந்த வாக்கியம் அந்த குடும்பத்திற்கு கிட்டும். அதுதான் முருகனுடைய தெய்வீக. அப்படிப்பட்ட அழகான கஷேத்திரத்தில் முருகப்பெருமானுக்கு அழகான காட்சி. மதுரையில் மீனாட்சி
வள்ளி தெய்வம் தமிழாக அரும் காட்சியோடு கொண்டிருக்கிறது. அனைத்தும் நோக்கி வருவார்கள். சென்று வா. அழகான ஒரு புண்ணிய விஷயத்திலும் விழுப்புரம் மாநகரத்திலே கே சாலையில் அமர்ந்திருக்கின்ற மருதைமலை முருகன் நகர் சொல்லக்கூடிய அழகான ஒரு இடத்திலே ராஜகணபதி ஆலயத்திலே அந்த ராஜகணபதி அருமையான தம்பிதான் முருகப்பெருமான்.